மற்றுமோர் அண்மை செய்தி. மாலை 4 மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இன்று காலை விஜய் ஆளுநரை சந்தித்த நிலையில் மாலையில் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாயிருந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்தவிதமான பெரும்பான்மையும் கிடைக்காத நிலையில் அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழக ஆளுநரை சந்தித்து தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் அதற்குள்ளாக மக்கள் பவனிலிருந்து ஒரு அறிக்கை வைத்திருந்து அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று மாலை 4 மணி அளவில் தமிழக ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் அவர்களது ஆதரவை எதிர்பார்த்து அவர்கள் அங்கு கட்சி தாவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் பாண்டிச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் யாரும் அங்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் அதிமுக தலைமை மிகவும் கவனமாக செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று மாலை 4 மணி அளவில் தமிழக ஆளுநரை சந்திப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், ஏற்கனவே காங்கிரஸ் நிபந்தனையோடு தாவேகாவோடு கூட்டணி வைத்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்கக்கூடிய இந்த சூழலில் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, குறிப்பா ஏற்கனவே அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் கூட KP முனுசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கிடையாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டார் என KP முனுசாமி அவர்கள் பேட்டி அளித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக அதே மனநிலையில் தான் அவர்கள் இருப்பதாக தெரிகிறது. அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெறுவதாக பல்வேறு தகவல்கள் பல்வேறு யூகங்களாக வெளிவந்த நிலையிலும் அதனை முதலமைச்சர் கூட மறுத்திருக்கிறார். முதலமைச்சர் கூட 6 மாதங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செய்ய வேண்டும், அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு திமுக எந்த விதத்திலும் இடையூறாக இருக்காது என்பதை அவர் தெரிவித்திருந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக வந்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ராஜேஷ், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரெல்லாம் பாஜக ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் நிலையில் அதிமுகவினுடைய இந்த சந்திப்பானது இப்போது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பாக காணப்படுகிறது. இன்றைக்கு எந்த மாதிரியான சூழல் அல்லது எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால், ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மை இல்லை என்ற ஒரு கருத்தினை ஆளுநர் முன்வைத்துள்ளார். இல்ல, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களை தங்கள் வசம் இழுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆட்சியில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அதேபோல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுமே தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவது என்னவென்றால் ஆட்சி அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தை அழைக்க வேண்டும், வரம்பு மீறி ஆளுநர் செயல்படக்கூடாது என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் பலமுறை இம்மாதிரியான தீர்ப்புகளை சுட்டிக்காட்டியிருக்கிறது, தீர்ப்புகள் வெளிவந்திருக்கிறது. அதனால் அறுதி பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆட்சி அழைப்பதில் ஆளுநருக்கு என்ன தயக்கம்? அவர்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. அதனை செயல்படுத்துவதில் ஆளுநருக்கு என்ன தயக்கம் இருக்க போகிறது என்பதெல்லாம் குறித்து ஏற்கனவே பல அறிக்கைகள் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் அதே போல தமிழக டிஜிபியை சந்தித்து காங்கிரஸ் ஒரு மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விஜயனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அதே போல ஆதரவளித்த காங்கிரஸ் கட்சியினுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டியும் அவர்கள் பாதுகாப்பு மனுவினையும் அளித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாதுகாப்பு உள்ளிட்டவைகளெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அதிகாரிகளை அழைத்து ஆளுநர் ஆலோசனை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்துதான் தமிழக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்துவார் என்று பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி.
The Chennai Silks in Mega Summer Sale.